இன்றைக்கி நம்ம சென்னை மறைமலை நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்தோம்னா பாக்கியா பவன் ஹோட்டல் வரும். இந்த ஹோட்டலோட ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இங்கே வாங்கின ஒரு மீல்ஸோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். சாம்பாரோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முருங்கைக்காய் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த பீட்ரூட் பொரியல், அப்பளம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரைஸோட குவான்டிட்டி வந்து டோட்டலாக மீடியமாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த முருங்கைக்காய் சாம்பார் ஆகட்டும், பீட்ரூட் பொரியல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த சாம்பாரில் நெய்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் அவ்வளோ வாசமாகவும் இருந்துச்சு. யூஸ்வலாக சாம்பார்னால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இங்கே ஸ்பைசி கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது வத்த குழம்பு. இந்த வத்த குழம்போட டேஸ்ட்டு வந்து ஒரு அத்தன்டிக் ஒரு பிராமின் வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஸ்பைசஸ்லாம் நல்லா ஆட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்பளம் இந்த பொரியல் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வத்த குழம்போட குவான்டிட்டியும் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது ரசம். ரசத்தோட டேஸ்ட் வந்து நல்லா ஸ்பைசியாகவும் சாப்பிட்றதுக்கே நல்லா டெம்பராக இருக்கிற அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரசத்தோட குவான்டிட்டியும் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இந்த பீட்ரூட் பொரியல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. யூஸ்வலாக ரசம்னாலே பூண்டு, இஞ்சி, மிளகோட ஃப்ளேவர்லாம் அதில் ஆட் ஆகியிருந்தால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரசத்தில் எல்லாமே கரெக்டான லெவலில் கரெக்டாக ஆட் பண்ணியிருந்தனால சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம மோர் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். மோரோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மோரில் இஞ்சிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான். நம்ம கொடுத்த காசுக்கு 100% ஒர்த்தான ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க. இந்த லொக்கேஷனுக்கு வராது இந்த ஹோட்டலில் சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.